இந்த வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேம் சேஞ்சர் அப்படிங்கிற படத்தோட ரோஸ்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த கேம் சேஞ்சர் படத்தோட ஸ்டார்டிங் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து பிடிக்கிறதுக்காக வில்லன்ஸ் எல்லாம் ட்ரெயின் மேலே ஏறி போயிட்டுருக்காங்க. பார்த்தா அங்கே வந்து பனியனோட வந்து ஹீரோ வந்து வராது. கேட்டால் நான் வந்து தூங்கிட்டு இருந்தேன் அந்த மாதிரி சொல்கிறேன். அது ஆக்சுவலாக காமெடியாக தான் இருந்துச்சு. அது பார்க்க ஆக்சுவலாக நம்புகிற மாதிரியே இல்லை, காமெடியாக தான் இருந்துச்சுன்னா சொல்லி ஆகணும். அது பார்க்க வந்து எப்படி இருந்துச்சுன்னா, Nandu brand elite washed lungis. எல்லாருமே வந்து ஹீரோ மேரேஜ் பண்ணிக்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் அவர் வந்து வேணாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த சீன்லேயே ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து அவரோட லவ் மேட்ரு பற்றி சொல்லிட்டு இருக்காரு. அது ஆக்சுவலாக ரொம்ப காமெடியாக தான் இருந்துச்சுன்னா சொல்லி ஆகணும். அது வேற வாயி, இது நார வாயி. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அவர்கள் கோப்படுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராக் ஓடிட்டுருக்கு. அது முடிஞ்சோட பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து நல்லது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கதை ஓடிட்டுருக்கு. எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்புகிற மாதிரியே இல்லை, எல்லாமே ஒரு ஃபிக்ஷனலாகவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங் வந்து வந்துச்சு. அந்த சாங்கை வந்து ரொம்ப கிராஃபிக்ஸில் யூஸ் பண்ணி பொம்மை படம் மாதிரி ஆக்கிட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். சார் நீங்கள் தான் சார் சொன்னீங்க டான்ஸை டிஃப்ரெண்ட்டாக பண்ணாதனால உங்களுக்காக ஸ்டெப்ஸ்லாம் பார்த்து நான் உங்களுக்கு எடுத்து வந்திருக்கேன் சார். எந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் இன்னொன்று பார்த்து சொல்லுங்கள் சார். அது மாதிரி பண்ணிக்கலாம் சார், சொல்லுங்கள் சார். பின்னாடி வந்து என்ன இருக்குது? பின்னாடி சோறு இருக்குது சார். அது இல்லை, டான்ஸுக்கு பின்னாடி வந்து என்ன இருக்குன்னா செட்டு போட்டுருப்போம் சார். அந்த செட்டை எடுத்து பின்னாடி பெரிய ரோடு போட சொல்லு. ரோடா? அந்த ரோட்டை வந்து போட்டு பின்னாடி 2 காரை மேலே எடுத்து சொல்லு. சார் ஒரு டான்ஸர் வந்து ஒரு 10 பேர் போடுவார் சார் டான்ஸுக்கு. கோஆர்டிஸ்டா கொஞ்சம் ஏதாவது பின்னாடி ஆடுறவங்க அந்த மாதிரி போடுவார் சார். 10 பேரா வேணாம், 100 பேர் போட சொல்லு. 100 பேரா? அதான் 1000 பேரை போட சொல்லு. 1000 பேரா? வேணாம் சார். ஓகே சார் ஒன்று சார் இந்த காஸ்டியூம்லாம் ஜெலிசாக பண்ணுறேன் நான் டிசைட் பண்ணிங்க. ஓகேன்னு பாருங்கள் சார். நல்லா இருக்கு, ஆனால் அது வேணாம். படம் 2.0 சில காஸ்டியூம்லாம் மிச்சம் இருக்குது, அதை அப்படியே போட சொல்கிறேன் சார். ரோபோ படம் சார், பொலிட்டிக்கல் படம் சார். சார் காஸ்டியூம் வேணுமே, ப்ரொடியூசர்கிட்ட வாங்கிக்கோ சார். ப்ரொடியூசர் சார் அதுன்ட்டு காசு வேணும்னு டேரக்டர் சார் சொன்னார். வந்துட்டு சார் படம் வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஃப்ரிக்ஷனெல்லாம் வந்து இருந்தனால பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ராமேட்டிக்காக இருக்குது. அப்படி இருந்தனால பார்த்தீங்கன்னா தமிழ் ஆடியன்ஸை விட தெலுங்கு ஆடியன்ஸுக்கு பிடிக்க வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். நான் மினிஸ்டர் என் பாவம் தெரியாமல் பேசிட்டு இருக்கேன். நான் அவனை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பார். I am unpredictable. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்ஏ சூர்யா அவர்களுக்காகவே படத்துக்கு போய் பார்த்தவங்க வந்து நிறைய பேர் அப்படின்னு சொல்லி ஆகணும். எஸ்ஏ சூர்யா பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. சூர்யா மொட்டை அடித்து காமெடி பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் வந்து படத்தோட கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அவர்களும் வில்லன் அவர்களும் ஃபைட் பண்ணிட்டு வந்துருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து கனெக்டே ஆக மாட்டேங்குது. அதனால் அது வந்து ஒரு காமெடியாக தான் அமைந்ததுன்னா சொல்லி ஆகணும். அது எப்படி இருந்ததுன்னா நீங்களே பாருங்கள். அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. அங்கிட்டு போய் விளையாடவா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இதோட செம்மையான வீடியோவில் வந்து இனிமேல் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.